ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரவை உப்புமா எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரவா எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுடலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டதுக்கப்புறமேட்டு தால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்ந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அதை பார்த்திங்கன்னா வேக விடலாம். அது வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம 2 மீடியம் சைஸ் ஆனியன் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்புமே பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வெங்காயம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் எல்லாமே சாஃப்டாக ஆகணும். ஏன்னா நம்ம உப்புமா சாப்பிடும்போது வெங்காயம் திட்டு நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு தண்ணி, நான் 2 கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். ஊற்றி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கொதிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ரவாவை பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ண பார்த்திங்கன்னா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ தட் அது பார்த்திங்கன்னா திட்டாக நிற்காது நம்மளுக்கு. ஸோ ஸ்லோவாக ஆட் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மிக்ஸ் பண்ண உங்களுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா உப்புமா ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா காய்கறிலாம் போட்டு பண்ண ஒரு சூப்பரான உப்புமா பார்த்திங்கன்னா அப்படின்னா ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நியூ டிஷ்ஷஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.